வணக்கம், குட் மார்னிங், ஹேப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வாழ்க்கைய எப்படி நடத்தணுங்கிறது, நான் ஃபைன்மேனோட கதைய சொல்லிட்டே வரேன். ரிச்சர்ட் பி. ஃபைன்மேன்ங்கிறவரு ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிசிசிஸ்ட்ஸ் ஆஃப் அவர் டைம்ஸ். அதாவது எண்ட் டைம். நீங்க முக்காவாசி பேர் நீங்க கேட்குறவங்க பிறக்கறதுக்கு முன்னயே இறந்திருப்பார். சேலஞ்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்ட் கிராஷ் ஆனம்போது, ஓரிங்ஸில வந்த ப்ராப்ளத்த அவர் கரெக்ட்டா எக்ஸ்ப்ளைன் பண்ணார். கேட்ஸே ஒரு இடத்துல சொல்லுவாரு, "ஹி இஸ் தி கிரேட்டஸ்ட் பிசிக்ஸ் டீச்சர் ஐ நெவர் ஹேட்ன்னு." ஃபைன்மேன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் அவர் விலைக்கு வாங்கி அதை டேப்பை ஃப்ரீயாக போட்டிருக்காரு. அந்த புக்குங்கிறது ஃப்ரீலி அவைலபிள். யாராவது ஃபிசிக்ஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைன்மேன்ஸ் லெக்சர்ஸ் இன் ஃபிசிக்ஸ் படிச்சிங்கன்னா தான் பக்காவாக தெரியும். அந்த டேப்பை 10 வாட்டி 20 வாட்டி கேட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக ஃபிசிக்ஸ் புரியும். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு வெரி க்யூரியஸ் பர்சன், வெரி இன்வென்டிவ் பர்சன். ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரம்ஸ் விளையாடுறதுலேருந்து பல விஷயங்களில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர். ஃபைன்மேன் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட் ட்ரெஷர்ஸ் ஆஃப் அவர் டைம். அதையும் சயின்ஸை காமன் மேனுக்கு புரியிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஒரு இடத்துல அவர் சொல்லுவார், ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு தெரியணும்னா மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறது குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கணும். அது குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்தால் தான் அது உங்களுக்கே நல்லா புரியும். ஒரு 5 வயசு குழந்தைக்கு புரியிற மாதிரி உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நீங்கள் சொல்லியே கொடுக்காதீங்கன்றுவார். அவர் வாழ்க்கையில் ஃபுல்ஃபில்லாக வாழிக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும்னு பல பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணார். நேற்று 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணேன். இன்றைக்கி இன்னும் 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ எடுத்து டிஸ்கஸ் பண்ணலான்னு நினச்சேன். இதை நீங்கள் கேளுங்க. வாழ்க்கையில் பேஷன் எப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். சில டைம் சில பேர் சொல்லுவாங்க பர்சியூ ஒரு பேஷன்னு. சம்டைம்ஸ் நானே சொல்லியிருக்கிறேன், பேஷனை ஒரு அளவுக்கு மேலே பர்சியூ பண்ணாதீங்க. ஏன்னா வாழ்க்கையில் உங்களுக்கெல்லாம் ஒரு சேஃப்டி நெட்டுங்கிறது வேணும். அப்போது ஃபைன்மேனுக்கு அகென்ஸ்டாக நான் சொல்கிறேன், நான் ஃபைன்மேனுக்கு அகென்ஸ்டாக சொல்லலை. நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பல டியூட்டிஸ் இருக்கும். உங்கள் அம்மா அப்பா, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா பொண்டாட்டி, பசங்க, இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு சேஃப்டி நெட்டோட தான் நீங்கள் குதிக்கணுங்கிறது என்னோட ஐடியா. அன்லஸ் உங்களுக்கு சின்ன வயசுலேயே ஸ்டார்ஸ் அலைன் ஆகி கரெக்டாக உங்கள் பேஷன் ஒர்க் அவுட் ஆகி நீங்கள் எல்லாமே கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா விஷயம் வேறு. பட் அப்படி இல்லைன்னா உங்கள் லைஃபே வீணாக போயிடும். ஸோ பேஷன் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி அதை நீங்கள் ஒரு சைடு ஹசலாக யூஸ் பண்ணணுங்கிறது என்னோட கருத்து. அதை டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஆனால் சேஃப்டிக்கு ஏதாவது ஒன்று கையில் வேணும். எங்கள் காலத்தில் கிரிக்கெட் ஆடினவனுக்கெல்லாம் அந்த சைடில் சேஃப்டி நெட்டுங்கிறது ஒரு கார்ப்பரேட் ஜாப். ஒரு கார்ப்பரேட்டில் இந்தியா சிமெண்ட்ஸு, ஆழ்வார் பெட்சிசினா டிவிஎஸ்ஸு, இஐடி பேரி, இது மாதிரி கம்பெனிலலாம் ஆடி சைடில் கிரிக்கெட் ஆட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கிரிக்கெட்டுங்கிறது நீங்கள் டெஸ்ட் மேட்ச் வரைக்கும் ஆடினா தான் ஒரு அளவுக்கு உங்களுக்கு பணம் தேரும். அதுவும் ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வேலை கிடைக்கும். த கிரேட் குண்டப்ப விஸ்வநாத் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜிஎம்மாக ரிட்டையர் ஆனார். விவி குமார்னு தமிழ்நாட்டில் லெக் ஸ்பின்னர் அவரும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஜிஎம்மாக ரிட்டையர் ஆனார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் செக்யூரிட்டி கிடையாது. இன்றைக்கி விஷயம் வேறு. நீங்கள் ரஞ்சி டிராஃபியை விடுங்க, ஃபஸ்ட் டிவிஷன் லீக் விளையாடினாங்களே 70-80,000 மாதம் சம்பாதிச்சு உங்களால் குடும்பம் நடத்த முடியும். அதுக்கப்புறம் கோச்சிங்கு அது இதுன்னு கிரிக்கெட் வேறு லெவலுக்கு போயிடுச்சு. ஆனால் மற்ற ஸ்போர்ட்டெல்லாம் அந்த லெவலுக்கு போகல. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஸ்போர்ட்டு தான் உங்கள் ஃபேஷன்னா உங்களுக்கு அவ்வளோ தூரம் வர்றது வரைக்கும் உங்களுக்கு படிப்புங்கிறது முக்கியம். அதே சமயத்தில் ஒரு வேலைக்கு நீங்கள் ஹிட்ச் பண்ணி வச்சுக்கிறதுங்கிறது முக்கியம். அதுக்கப்புறம் தான் ஒரு அளவு இந்தியாவுக்கு ஆடினீங்கன்னா தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸு கமெண்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். டெண்டுல்கர் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அவரால் கோச்சாகவும் இருக்க முடியாது, பெருசாக கமெண்ட்ரியும் சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் இது உங்கள் டேலண்ட்டை மட்டும் பொறுத்தது கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, கிரிக்கெட்டில் மாதிரி ஆடுறச்ச ஒரு ஃப்ரீக் இன்ஜரி வந்ததுன்னா உங்கள் கேரியர் முடிஞ்சிடும். அந்த இன்ஜரியெல்லாம் யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது. அந்த இன்ஜரி வந்துருச்சுன்னா உங்கள் கேரியர் நோ டைமில் முடிஞ்சிடும். கேரியர் முடிஞ்சிடுச்சுன்னா வாழ்க்கையே வேறு சைடு போயிடும். நான் திரும்பி திரும்பி உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, பேஷனை பர்சியூ பண்ணுங்கள். ஆனால் அது சோத்துக்கு வழி பண்ணிட்டு பண்ணுங்கள். சோத்துக்கு வழி விட்டுட்டு பேஷன் பண்ணுறேன்னு பண்ணாங்க, எல்லாருக்கும் ராக்கி மாதிரி சான்ஸ் கிடைக்காது. எல்லோரும் சில்வஸ்டர் ஸ்டாலின் ஆகிட முடியாது. அதனால் பேஷனை ஃபுல்லாக பர்சியூ பண்ணுங்கள். ஆனால் சோத்துக்கு வர வழியை பார்த்துக்குங்கிறது தான் என்னோடய அட்வைஸ்.
அதுக்கப்புறம் பேஷன்லேயே ஓஹோன்னு சம்பாதிச்சிங்கன்னா இந்த வேலையை விட்டுடலாம். சினிமாவில் இந்த ப்ராப்ளம் நிறைய வரும். இந்த சினிமாவில் வந்த ப்ராப்ளமுக்கு பாலச்சந்தர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவர் ஏஜிஎஸ் ஆஃபீஸில் கிளர்க்காக இருந்தார். ட்ராமா போட்டுகிட்டே இருந்தார். படம்லாம் எடுத்து பெருசாக சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு தெரிஞ்சப்புறம் தான் அந்த ஏஜிஎஸ் ஆஃபீஸ் வேலையை விட்டார். அவரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த அனந்துங்கிறவர் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு தான் விட்டார். ஒரு சேஃப்டி நெட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அன்றைக்கி சினிமாலேயே அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு சினிமாலேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் வரும். ஒரு ஆள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு 10,000 பேர் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 10,000ன்னு சொல்கிறது ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். சேஃப்டி நெட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் வென் பேஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு. இல்லாட்டா உங்கள் அப்பா அம்மா நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருக்கணும், இல்லை பார்ட்னர்கள் நிறைய சேர்த்து வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் பேஷனை ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டா பேஷனை ஃபாலோ பண்ணுறேன்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையை வீணாக்கிடுவீங்கிறது என்னோட கருத்து. அதனால் பேஷனுங்கிறது இமீடியட் சக்ஸஸ் கொடுக்காது. சம்டைம்ஸ் பல வருஷங்கள் ஆகும். பெரிய எம்ஜிஆருக்கு முதல் படம் பெரிய ஹிட்டாக வச்ச அவருக்கு வயசு 40. அதுக்கப்புறம் தான் பெரிய ஹிட்டு கிடச்சிது. அதனால் சோத்துக்கு வழி பண்ணிக்கிட்டு இன்னொரு சைடில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுல தப்பே கிடையாது. ஆனால் அந்த பேலன்ஸுங்கிறது உங்கள்கிட்ட இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு என்ன தெரியும் தெரியாதுங்கிறத உங்களுக்கு தெரியணும். நம்மளுக்கு தெரியாத விஷயத்த நம்ம கேட்டால் தப்பாகிடுமோ அப்படின்னு கேட்காமையே விட்டுருவாங்க. க்யூரியாசிட்டியை கட்டி பிடிங்க. எனக்கு தெரியாதுன்னு அட்மிட் பண்ணிக்கிறதுல எனக்கு வருத்தமே கிடையாது. இன்றைக்குமே எனக்கு தெரிஞ்சது ஒரு 3-4 சப்ஜெக்டு, எனக்கு தெரியாதது ஆயிரக்கணக்கான சப்ஜெக்டு. ஆமாம், வாஸ்தவம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுல எனக்கு வருத்தமே கிடையாது. அதை நான் ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் பார்க்குறேன். ஏன் நான் ஸ்ட்ரென்த்தாக பார்க்குறேன்? மற்றவன் வேணால் என்னை முட்டாள்னு நினைக்கட்டும், எனக்கு இட்ஸ் அன் இன்விடேஷன் டு லேர்ன். எனக்கு தெரியாது அப்படின்னு நான் சொல்லி அங்கேருந்து நான் கற்றுக்க ஆரம்பித்தேன்னா நான் புதுசாக ஒன்றை கற்றுக்கிறேன். அந்த புதுசாக கற்றுக்கின்றது எங்கே வேணால் போகலாம். ஒரு சேலஞ்சிங் சுச்சுவேஷன் நம்ம பார்க்குறச்ச ஏன் அது நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது, என்ன பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத பார்த்து பண்ணுறதுங்கிறது சிம்பிள். அதே மாதிரி எப்போதுமே உலகத்தையும் சரி புது சப்ஜெக்டையும் சரி எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருக்காதீங்க. இதில் நான் சார்லி மங்கர் கேம்ப்பு. எப்போ எந்த விஷயத்தை எதுலேருந்து கற்றுக்கலாம், அதை எடுத்து எங்கே அப்ளை பண்ணலாம், அதில் அவரோட பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு ஏரியாவில் போய் அங்கே ரொம்ப ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா அந்த ஏரியாவுக்கு போகாமல் இருக்கிறதே பெட்டர். அதை போய் நான் சரி பண்ணுறேங்கிறது ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளம் ஏரியா எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு சொல்யூஷன் பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். இதை தான் சார்லி மங்கர் சொல்லுவார், பிரின்சிபல் ஆஃப் இன்வர்ஷன். அதனால் எக்ஸ்ப்ளரேஷனே நிறுத்தாதீங்க. ஒரு க்யூரியஸ் மைண்டால் எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அந்த பாசிபிலிட்டிஸில் உங்களுக்கு ஒரு ஹிடன் ஜெம் ஐடியா கிடைக்கலாம். அதை மற்றவங்க ஓவர்லுக் பண்ணியிருக்கலாம். அந்த ஓவர்லுக் பண்ண ஐடியாவை நீங்கள் பிக்கப் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃபையே கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். அதனால் ஒன்று, பேஷனை ஃபாலோ பண்ணுறச்ச சேஃப்டி பெல்ட்டை கட்டு போடுங்க. 2வது, எனக்கு விஷயம் தெரியாதுன்னு ஒத்துக்க ரெடியாக இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும். ஸோ என்னை எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.